அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இந்த vlog பாத்தீங்கன்னா பெருநாள் முடிஞ்சு மறுநாள் எடுத்த vlog தான். பிகாஸ் சடனா எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க மேரேஜ் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க வந்து ரமதான்ல பண்ணியிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரீஹீட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரமதான் எண்டு கிட்டக்க நாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி சடனா கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸா இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அவங்களை எங்களுடைய தூரத்து ரிலேட்டிவ்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை பார்த்ததுனால டைம் ஸ்பெண்ட் பண்ணதே தெரியல. ஸோ அவங்களோட ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்விடேஷன்லாம் வச்சதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ நான் ஏன் உங்களை டேரக்டாவே மேரேஜ் ஆள் கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா மேரேஜ் ஆளுக்கு உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த ஏப்ரல் சண்டே தான் மேரேஜ் நடந்துச்சு. நல்லபடியா மேரேஜ் முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிளைக்கு பாத்தீங்கன்னா பால் பழம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டெல்லாம் கலைய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. நாங்க டேரக்டா இதுக்கப்புறம் சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்துட்டு அங்க ஆஷிஷல் போல என்ன சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைஸ், பிரிஞ்சால் கறி, ஹட்டல்வா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சாப்பிட்டாங்கன்னு கிளம்பிட்டோம். இன்ஷால்லா உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும்